பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் என்ற புதிய அரசியல் கட்சியை பீகாரில் தொடங்கியுள்ளார். 2014 மத்தியில் பிரதமர் மோடி, 2021 தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் ஆட்சியை பிடிக்க தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். இவர்களை தவிர மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி என பலருக்கும் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்துள்ளார் பிரசாந்த் கிஷோர். இந்த நிலையில் எத்தனை நாட்கள் தான் மற்றவர்களுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து ஆட்சியில் அமர வைப்பது என்று எண்ணிய பிரசாந்த் கிஷோர் தற்போது பீகாரில் புதிய கட்சியை தொடங்கி அக்கட்சியின் எதிர்கால செயல் திட்டங்கள், நோக்கங்கள் உள்ளிட்டவற்றையும் அறிவித்துள்ளார். பாட்னா கால்நடை கல்லூரி மைதானத்தில் கட்சியை தொடங்கிய பின்னர் பேசிய பிரசாந்த் கிஷோர், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு தான் எங்கள் கட்சி முன்னுரிமை கொடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை மறுசீரமைக்க அதிகமான பணம் தேவைப்படுமே, அதற்கு என்ன செய்வீர்கள் என்று பலர் கேட்கிறார்கள். அதற்கு நான் ஒரு தீர்வை வைத்துள்ளேன் என்று தெரிவித்த பிரசாந்த் கிஷோர், ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே பீகாரில் மதுவிலக்கை ரத்து செய்து விடுவேன். அதன் பின்னர் மது விற்பனை மூலம் ஆண்டிற்கு 20,000 கோடி ரூபாய் கலால் வரி கிடைக்கும். அந்த தொகை முழுவதும் பீகாரின் கல்வி மறுசீரமைப்பிற்காக பயன்படுத்தவிருப்பதாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். மேலும் முதியோர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் ஓய்வூதியம், மகளிருக்கு குறைந்த வட்டியில் கடன், நில சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவைகளையும் பீகாரில் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர், பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்பது வெற்று முழக்கம் என்று விமர்சித்தார். மேலும் வங்கிகள் பீகார் மக்களிடம் வைப்பு தொகையை பெற்றுக்கொண்டு மற்ற மாநிலங்களில் முதலீடு செய்வதாக குற்றம் சாட்டிய பிரசாந்த் கிஷோர், பீகார் மக்களுக்கு குறைவான தொகையையே கடனாக வங்கிகள் வழங்குவதாகவும், அதனால் பீகாரிகள் முதலாளி ஆகாமல் வெளிமாநிலங்களுக்கு கூலி தொழிலாளியாக செல்கின்றனர் என்று வேதனைப்பட்டார். அடுத்த வருடம் அக்டோபர், நவம்பர் மாதத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து அது குறித்தும் பேசிய பிரசாந்த் கிஷோர், சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை 6 மாதங்களுக்கு முன்பே, அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதமே வெளியிடுவோம் என்று அறிவித்ததுடன் கட்சியின் தொண்டர்கள்தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இது அமெரிக்காவில் பின்பற்றப்படும் நடைமுறை என்று சுட்டிக்காட்டினார். இவ்வாறு 6 மாதங்களுக்கு முன்பே தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு சென்று கட்சியின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிடுவார்கள் என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். ஜன் சுராஜ் கட்சியின் முதல் தலைவராக தலித் சமூகத்தைச் சேர்ந்த மனோஜ் பாரதியை அறிவித்த பிரசாந்த் கிஷோர், கட்சியின் எந்த ஒரு தலைமை பதவியையும் தான் வகிக்கப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் வருடம் ஒரு முறை கட்சியின் தலைவர் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அதில் சமூக நீதி பின்பற்றப்படும் என்று தெரிவித்த பிரசாந்த் கிஷோர், 5 வருட தேர்தல் காலத்தின் முதல் வருடம் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரும், 2ஆம் வருடம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்லது இஸ்லாமியர் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் அடுத்தடுத்த வருடங்களில் ஓபிசி பிரிவினரும் பொது பிரிவினரும் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். சமீபத்தில் பீகாரில் எடுக்கப்பட்ட சாதி வாரி கணக்கெடுப்பை கொண்டு விகிதாச்சார முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கி கட்சி கட்டமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இறுதியாக கட்சியின் சித்தாந்தம் பற்றி பேசிய பிரசாந்த் கிஷோர், மகாத்மா காந்தியும் அம்பேத்கரும் பேசிய மனித தன்மைதான் கட்சியின் சித்தாந்தம் என்றும், காந்தி, அம்பேத்கர் ஆகிய இருவரின் புகைப்படமே தங்கள் கட்சி சின்னத்தில் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். வியூகங்களை வகுத்து கட்சிகளை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தவர் பிரசாந்த் கிஷோர் என்றாலும், ஆட்சி கட்டிலில் அமரும் கட்சிகளைத்தான் தேர்வு செய்து வியூகம் வகுத்திருக்கிறார் என்ற விமர்சனமும் பிரசாந்த் கிஷோர் மேல் உள்ள நிலையில் தன் கட்சிக்கு என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அவர் மீது அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.